Hello viewers, welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம சின்ன வயசுல விரும்பி சாப்பிட்ட தேன் மிட்டாய் எப்படி செய்யறதுன்றத பத்தி பார்க்க போறோம். இந்த தேன் மிட்டாயை உளுந்தும் அரிசியும் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ இதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஜாஸ்தி. வெளியில் இருக்கிற கடையில எல்லாம் கேண்டீஸ் வாங்கினீங்கன்னா அது வந்து அந்தளவு ஹெல்த்தியாக இருக்காது. பட் வீட்டிலேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் ஒரு திருப்தி, குழந்தைங்களுக்கும் ஒரு திருப்தி. ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு முதல்ல 1 கப்பு இட்லி அரிசி, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசி, இது மூணுத்தையும் 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அந்த கெட்டியாக அரைச்ச மாவில் 1/8 டீஸ்பூன் ரெட் கலர் சேர்த்துக்கணும். அதை நீங்கள் ஜெல்லாகவும் போட்டுக்கலாம், இல்லை பவுடராக இருந்ததுன்னா பவுடராகவும் போட்டுக்கலாம். அந்த கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு வானிலையில் 1/2 கப்பு சர்க்கரையும் 3/4 கப்பு தண்ணியும் விட்டு கொதிக்க விடணும். அந்த சர்க்கரை நல்ல கரையிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது அரைக்கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விடணும். அதாவது அரைக்கம்பி பதம்னா அந்த சிரப்பை எடுத்து உங்கள் விரலில் 2 விரலுக்கு நடுவில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பி மாதிரி வரும். பட் நடுவில் வந்து பிரேக் ஆகிடும். அதுதான் அரைக்கம்பி பதம். ஃபுல்லாகவே கம்பி மாதிரி வந்ததுன்னா அது ஒரு கம்பி பதம் ஆகிடும். அதனால் அந்த ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரும்போதே அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடணும். அப்புறம் ஒரு வானிலையில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போடணும். இது ஃப்ளேமை வந்து மீடியமில் வைக்கணும். அப்போ தான் வந்து உள்ளியும் வெந்து அவுட்டர் சைடும் கிறிஸ்பியாக வரும். இது நல்லா வெந்து அந்த முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்துட்டு இமீடியட்டாகவே சுகர் சிரப்பில் போட்டுடணும். இந்த சுகர் சிரப் வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணி வைக்கிறதா இருந்ததுன்னா அதில் ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சம்பழம் விட்டிங்கன்னா அதை வந்து சிரப் வந்து கெட்டியாகாமல் அப்படியே இருக்கும். இந்த தேன் மிட்டாய் ஒரு 2-3 நிமிஷம் அந்த சக்கரை தண்ணியில் இருந்தால் போதும். அது நல்லா ஊறிடும். ஏன்னா சுட சுட போடுறதுனால அதை வந்து சர்க்கரையை வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கும். 2-3 நிமிஷம் கழித்து அதை எடுத்து வெளியில் வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், தேன் மிட்டாய் ரெடி. இதையே வந்து வெறுமனே இப்படியும் சாப்பிட்லாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையோடு சாப்பிட்ணும் அப்படின்னிங்கன்னா ஒரு தட்டில் சர்க்கரை வச்சுட்டு இந்த தேன் மிட்டாய் அதில் உருட்டி எடுங்க. ஸோ வெளியில் வந்து அது சர்க்கரை ஃபுல்லாக ஒட்டிக்கும். இப்படி சாப்பிட்டா இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையோடு இருக்கும். ஸோ இதை செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.